நம்மளோட கிருக்கானதாஸ் யூடியூப் சேனல்ல இனிமேல்ட்டு டெய்லியும் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் இருக்க போகுது. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து பண்றதா தான் பிளான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமா இருந்ததுங்கிறதுனால என்னால பண்ண முடியல. WPL இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அடுத்தது IPLக்கும் பண்ணுவேன், சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கும் பண்ண போறேன். நான் 11 பேரை பிக் பண்ணி சொல்ல மாட்டேன். இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துச்சு, வெறும் ட்ரீம் 11 மட்டும் கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒரு 5 பேரை சொல்லுவேன், கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுவேன். நீங்க எந்த ஆப்ல நீங்க ஃபேண்டசி கேம்ஸ் விளையாண்டாலும் நீங்க இவங்களை பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்கள் உங்களை போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரியான என்னோட 5 ஃபேண்டசி பிக்ஸுகளையும் கேப்டன் வைஸ் கேப்டனையும் வந்து நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். சரி, ஓகே. இப்போ WPL ஆரம்பிச்சாச்சு. முதல் போட்டி RCBக்கும் குஜராத்துக்கும். இந்த போட்டியோட என்னோட 5 பிக்ஸ். முதல்ல இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க, பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான லெவல்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வித்தியாசத்தை காட்டணும் இல்லையா? சிம்பிளாக சொல்கிறேனே, ஸ்மிருதி மந்தானா, டேனியல் வைட், வேர்ல்ட் ரெவர்ட், இந்த 3 பேரும் அவங்களோட லெவல்ஸில் இருப்பாங்க. இந்த 3 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க இல்லாமல் இப்போ நீங்கள் ஹெட் டு ஹெட் விளாண்டாலும் சரி, ஒரு கிராண்ட் லீக்கில் விளாண்டாலும் சரி, அவங்கள விட நீங்கள் எக்ஸ்ட்ராவோ ஒரு பாயிண்ட்டோ இல்லை முன்னாடி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டணும்ல. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் LC பெரிய நீங்கள் பிக் பண்ணிடுவீங்க. இப்போ பவுலிங்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபிட்டாகவும் இருக்காங்கங்கிறதுனால கண்டிப்பாக 4 ஓவர் வரும். RCB கொஞ்சம் சரிஞ்சாங்க அப்படின்னா வழக்கமாக அவங்க ரன் அடிக்கும் பொழுது நம்மளுக்கு பாயிண்ட்ஸும் வரும். அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்களில் அவங்களுக்கு வந்து பெத்மூனியா, ரிச்சா கோஷா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ரிச்சா கோஷ் RCBக்கு பின்னாடி வராங்க. ஆனால் குஜராத்துக்கு பெத்மூனி முன்னாடி வராங்க. அப்படிங்கிறதுனால பெத்மூனி பக்கம் போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ஸ்மிருதி மந்தானா, டேனியல் வைட், லாரா வேர்ல்ட், எப்படி நீங்கள் 3 பேரையும் நீங்கள் பிக் பண்ணிடுவீங்க. ஆனால் இனிஷியல் மேட்சஸில் ஸ்மிருதி மந்தானா கொஞ்சம் எடுக்க வேணாம்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். லாரா வேர்ல்ட்டா, டேனியல் வைட்டா, சரி கண்டிப்பாக 2 பேரும் அடிப்பாங்க. ஆனால் எனக்கு இவங்களை விட டேனியல் வைட் மேலே ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் டேனியல் வைட்டை நீங்கள் ஷுவர் ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரில் வந்து டோத்தினா, கார்னரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் கார்னரை நான் சொல்லுவேன். ஏன்னா கார்னர் RCBக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்கங்கிறதுனால நீங்கள் அவங்கள கண்ணை மூடிட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். யாரும் இவங்களை பிக் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்கிற பிக்ஸ் யாருன்னா ஹர்லிண்டியோ, ஹேமலதா தயலன். என்னோட 5வது பிக்காக நான் ஹேமலதா தயலனை பிக் பண்ணுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஹேமலதா தயலனை யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் திடீர்னு ஹேமலதா தயலன் பிக் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணி விடலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் இதுதான் முக்கியமான விஷயம். நான் LC பெரிய கேப்டனா சொல்லுவேன், கார்னரை வைஸ் கேப்டனாகவும் நான் பிக் பண்ணுங்க நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் அந்த ட்ரீம் 11 விளையாடுவீங்களா? உங்களுக்கு தனியாக குரூப் இருக்குதா? அப்போது நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம WPL மேட்சோட என்னோட ஃபேண்டசி பிக்ஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட கிருக்கானதாஸ் யூடியூப் சேனலை.